வணக்கம். உங்களுக்குள்ள பெரிய பெரிய ஆசையெல்லாம் இருக்கு. ஆனா அதை ஆரம்பிக்க மட்டும் ஒரு சோம்பேறித்தனம் தடுக்குதா? சரி, அந்த ஃபீலிங்க எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம், வாங்க. இந்த ஃபீலிங் உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஒண்ணா இருக்கும் இல்லையா? மனசுக்குள்ள பெரிய பெரிய கனவெல்லாம் ஓடும். ஆனா அதை செயல்ல காட்டுறதுக்கு மட்டும் எனர்ஜியே இல்லாத மாதிரி தோணும். கவலைப்படாதீங்க, இது உங்களுக்கு மட்டும் வர பிரச்சனை கிடையாது. முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு சோம்பேறி கிடையாது. இது உங்களோட கேரக்டரே இல்ல. இது ஜஸ்ட் ஒரு பழக்கம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எந்த பழக்கத்தையும் நம்மால மாத்த முடியும். இதுக்கு பின்னாடி நம்ம மூளையோட ஒரு சின்ன விளையாட்டு தான் இருக்கு. ஒரு பெரிய கஷ்டமான வேலைய பார்த்த உடனே நம்ம மூளை அதை ஒரு வலியா நினைச்சுக்குது. அதனால அதை தவிர்க்க பார்க்கும். அதுக்கு பதிலா சட்டுன்னு சந்தோஷம் கொடுக்கற ஈஸியான விஷயங்களை தேடி போகும். இது ஒரு விதத்துல அதோட தற்காப்பு முறைதான். ஆனா இங்கேதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட். நம்ம மூளையோட இந்த வேலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதையே நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். சில ஸ்மார்ட்டான டெக்னிக்ஸ் மூலமா இந்த பழக்கத்தை சுலபமா மாத்திடலாம். சரி, முதல் ஸ்ட்ராட்டஜி, வேலைய சின்னதாக்குங்க. ஒரு பெரிய இலக்க பார்த்தா மலப்பா இருக்கும் இல்லையா? அதை தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி அதை குட்டி குட்டி ஸ்டெப்ஸா உடைக்கிறது தான். இப்படின்னு பார்க்கலாமா? இதுல சொல்ற மாதிரி தான், பர்ஃபெக்டா செய்யணும்னு நினைக்கிறத விட கொஞ்சம் முன்னேறினா போதும்னு நினைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். முதல் ஸ்டெப்லயே எல்லாம் சரியா இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. சும்மா அடுத்த அடி எடுத்து வைங்க, போதும். உதாரணத்துக்கு, ஒரு புக் எழுதணுமா? முழு புக்கையும் மறந்துடுங்க. இன்னைக்கு ஒரே ஒரு வரி மட்டும் எழுதுங்க, போதும். ஃபிட் ஆகணுமா? இன்னைக்கு ஒரே ஒரு புஷ்அப் மட்டும் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்படி இலக்க சின்னதாக்கும்போது ஆரம்பிக்கிறதுக்கு எந்த தயக்கமும் இருக்காது. இது ஒரு மலை ஏறுற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். யாரும் மலையோட உச்சிக்கு ஒரே ஜம்ப்ல போயிட முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பா மெதுவா எடுத்து வச்சுதான் போக முடியும். நம்ம பெரிய கனவுகளும் அப்படிதான். சின்ன சின்ன வெற்றிகளை சேர்த்தா வர்றதுதான் அது. சரி, சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறது முதல் படி. ஆனா அதை தொடர்ந்து செய்யணும்னா நமக்கு ஒரு சிஸ்டம் வேணும். அதுதான் நம்மளோட ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி, ஈஸியான ரொட்டீன்ஸை உருவாக்குறது. நம்ம மன உறுதியை மட்டுமே நம்பாம ஒரு சிஸ்டத்தை உருவாக்குவோம். ஏன்னா மன உறுதியை மட்டும் நம்புனா ஒரு பிரச்சனை இருக்கு. அது ஒரு மொபைல் பேட்டரி மாதிரி. யூஸ் பண்ண சார்ஜ் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆனா ரொட்டீன்ஸ் அப்படி இல்ல. அதுங்க ஆட்டோமேட்டிக். ஒரு தடவை செட் பண்ணிட்டா போதும், உங்க எனர்ஜியை வீணாக்காம அது பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டே இருக்கும். இந்த ரொட்டீன்ஸை உங்க பழக்கங்களுக்கான ட்ரைனிங் வீல்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டும் போது சப்போர்ட்டுக்கு இருக்கும்ல, அது மாதிரி தான். ஆரம்பத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தடுமாறாம போக உதவும். ஒரு தடவை அந்த பழக்கம் உங்களுக்கு ஈஸியா வந்துட்டா அப்புறம் இந்த வீல்ஸ் தேவைப்படாது. சில சிம்பிளான ருட்டீன் உதாரணங்கள் சொல்றேன், கேளுங்க. காலையில ஒர்க் அவுட் பண்ணணுமா? நைட்டே உங்க ஷூவை பெட்டுக்கு பக்கத்துல எடுத்து வைங்க. நாளைக்கு என்ன செய்யணும்னு இன்னைக்கே ஒரு லிஸ்ட் போடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி மாற்றங்கள் பெரிய ஒரு உத்வேகத்தை உருவாக்கும். ஓகே, வேலையே சின்னதாக்கிட்டோம், ரூட்டீன்ஸோ செட் பண்ணிட்டோம். இப்போ அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறதுல இருக்கிற கடைசி தடையை உடைக்கிறதுக்கு மூணாவது ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம். இதோட பேரு தி 2 minute ரூல். ஆமாங்க, வெறும் 2 நிமிஷம்தான். இந்த சிம்பிளான ஒரு ரூல் நீங்க தள்ளி போற பழக்கத்தை உடைக்க போற ஒரு சூப்பரான டூல். இந்த ஒரு வேலையிலையும் ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதனால உங்க மூளைக்கிட்ட ஒரு சின்ன டீல் பேசுங்க. நான் இது ஜஸ்ட் 2 நிமிஷம் மட்டும்தான் செய்ய போறேன். புக் படிக்கணுமா? 2 நிமிஷம் மட்டும் படிங்க, அப்புறம் வேணும்னா மூடி வச்சிடலான்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. இது எப்படின்னா, ஒரு பெரிய பந்தமலை உச்சிலேருந்து கீழே தள்ளி விடுற மாதிரி. அந்த முதல் தள்ளுறது தான் கஷ்டமான வேலையா இருக்கும். ஆனா ஒரு தடவை தள்ளி விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு உருண்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான், ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டா போதும், அப்புறம் தொடர்ந்து செய்யறது ரொம்ப ஈஸி. சரி, நாம இப்ப பார்த்து இந்த 3 பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிஸையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். இத வச்சு நீங்க இன்னைக்கே, ஏன் இப்பவே உங்க முதல் அடியை எப்படி எடுத்து வைக்கலான்னு பார்க்கலாம். மறக்காதீங்க, இதுதான் உங்க சக்சஸ்க்கான டூல் கிட். 1, வேலைய ரொம்ப ரொம்ப சின்னதாக்குங்க. 2, உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சிம்பிள் ருட்டீன்ஸை உருவாக்குங்க. 3, ஸ்டார்ட் பண்ணவே முடியலையா, அந்த 2 நிமிஷம் ரூலை பயன்படுத்துங்க. உங்க கனவை ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு குட்டி வேலையும், ஒவ்வொரு 2 நிமிஷம் முயற்சியும் அந்த தீப்பொறிக்கு நீங்க ஊத்துற எண்ணெய் மாதிரி. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த சின்ன பொறி ஒரு நாள் பெரிய நெருப்பா கொழுந்து விட்டேறியும். கடைசியா ஒன்னு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, நீங்க பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஆனா கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் செய்யற சின்ன சின்ன தொடர்ச்சியான முயற்சிகள் தான் பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான், உங்க கனவுங்கிற நெருப்ப பத்த வைக்க நீங்க இன்னைக்கு செய்ய போற அந்த 2 நிமிஷ வேலை என்ன? யோசிக்காதீங்க, உடனே செயல்ல இறங்குங்க.